ஐரோப்பியர் வந்தங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸை கட்டி தந்ததுக்காக அவியல் செய்த அடிமைத்தனம் இல்லாம போறதில்லை. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் செலிப்ரேட்டிங், இட்ஸ் அபவுட் இந்த நகரத்தினுடைய வரலாற்றை ஒரு நூலாக எழுதி அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக. தமிழ்நாட்டில் பல்வேறு அரசர்களுடைய பெரிய பெரிய கோட்டை புத்தகங்கள் கோட்டைகள் எல்லாம் தமிழ் அரசர்களுடைய இருந்தது. அங்கே அந்நிய ஐரோப்பியர்கள் வந்து சொன்னார்கள், இந்த கோட்டை இடிச்சு எல்லாத்தையும் தரமட்டமாக்கி எடுத்தீங்களா இந்த காணி உங்களுக்கு தமிழர்கள் கொண்டே தமிழர்களுடைய அரச கோட்டைகள். நான் இதை கருதினேன். அதாவது 400 ஆண்டுகள் ஒரு நகரம் நிறைவு செய்கிறது என்பது எங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஒரு சான்றுகளோடு கூடிய ஒரு வரலாறாக இருக்கிற அளவில் இதை நாங்கள் மிகவும் ஆர்வமாக கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் என்பது என்னுடைய கருத்தாக இருந்தது. அந்த நேரத்தை கொண்டாடுகிறோம், அதையும் தமிழ் மக்கள் கொண்டாட விரும்பப்படுவார்கள் என்று தெரியவில்லை. இந்த நூலை நான் எழுதியதற்கான காரணத்தை பற்றி நான் நூலிலே விவரமாக விவரித்திருக்கின்றேன். ஆனாலும் அதை இங்கேயும் ஒரு கால் சொன்னால் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். அது இந்த நூல் எழுதியதற்கான காரணம் மட்டுமில்லாமல் இந்த நூலோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள், அதாவது நூலுக்கு வெளியில இப்ப மதிப்புரை நிகழ்த்தியவர்கள் இந்த நூலினுடைய உள்ளடக்கத்தில இருந்து பல விஷயங்களை இங்கே எடுத்து சொன்னார்கள். நான் இந்த நூலை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களை நான் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவதாக இந்த நூலை நான் எழுதியதற்கான காரணத்தை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். இங்கே ஏற்கனவே மதிப்புரை வழங்கியவர்களும் இந்த வரலாற்றை பற்றி சற்று தொட்டு காட்டினார்கள். அதாவது யாழ்ப்பாணம் அரசர்களின் ஆட்சியில இருந்த காலத்தில இருந்து பிறகு போர்த்துகேயர் காலத்திலே அந்த அரசாட்சியை இழந்து அவர்கள் ஒரு அரசாட்சியை இழந்து போன பின்னர் இந்த நகரம் நல்லூர் நகரத்தை கைவிட்டு அவர்கள் யாழ்ப்பாண நகரத்துக்கு இந்த தலைமை இடத்தை மாற்றி விட்டார்கள். சோ இந்த தலைமையிடத்தை மாற்றின அந்த நேரம்தான் இந்த புதிய நகரத்தினுடைய தோற்றம் என்று நான் இங்கே எடுத்திருக்கின்றேன். சோ இந்த புதிய நகரத்தை மாற்றிய ஆண்டு 1621 ஆண்டு. இந்த 1621 ஆண்டு இந்த புதிய நகரம் தோன்றது என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் 2021 ஆண்டு இது 400 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது என்பது எங்கள் எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரிகிற ஒரு விஷயம். ஆனால் இந்த 400 ஆண்டுகளை நிறைவு செய்கிற இந்த காலகட்டத்தை நாங்கள் எண்ணுகிற பொழுது இது ஒரு பெரிய விஷயமாக நான் இதை கருதினேன். அதாவது 400 ஆண்டுகள் ஒரு நகரம் நிறைவு செய்கிறது என்பது எங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஒரு சான்றுகளோடு கூடிய ஒரு வரலாறாக இருக்கிற அளவில் இதை நாங்கள் மிகவும் ஆர்வமாக கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் என்பது என்னுடைய கருத்தாக இருந்தது. சோ அந்த நேரத்தில் இந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்ட காலத்துல நான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்ப யாழ்ப்பாணத்தோடு பெரிய அளவில் இங்கே இருக்கிறவர்களோடு எனக்கு தொடர்புகள் இருக்கவில்லை. ஆனால் நான் என்ன நினைத்தேன் என்றால் இங்கே இருக்கிறவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் இதை ஒரு பெரிய விழாவாக இல்லாட்டால் ஒரு நினைவு கூறலாக கொண்டாடுவார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் நான் என்ன நினைத்தேன் என்றால் இதற்கான என்னுடைய ஒரு பங்களிப்பாக இந்த நகரத்தினுடைய வரலாற்றை ஒரு நூலாக எழுதி அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. சோ இந்த அடிப்படையில தான் நான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த காலத்திலே, அதாவது 2013-14 ஆண்டு காலங்களிலேயே நான் இதற்கான தகவல்களை திரட்டி இந்த நூலுக்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்து விட்டேன். பிறகு 2016 ஆண்டுல நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில இருந்து திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வாழ தொடங்கிய பின்னர் மேலதிகமான பல தகவல்களை இங்கே இருந்து பல்கலைக்கழக நூலகத்திலும் யாழ்ப்பாண பொது நூலகத்திலும் பிறகு வேற பல நூலகங்களிலும் இருந்து திரட்டி இந்த நூலை நான் எழுதினேன். ஆனால் நான் 2016 ஆண்டு இங்கே வந்த பிறகு நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியபடி யாழ்ப்பாணத்து மக்கள் இந்த நிகழ்வை கொண்டாடுவார்கள் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். இது சம்பந்தமாக நான் பல இங்கே பிரமுகர்களோடும் கருத்துருவாக்கிகள் என்று கருதப்படக்கூடியவர்களோடும் பேசின பொழுது
அவர்களுக்கு இந்த இந்த விஷயத்துல பெரிய அளவு அக்கறை இருந்ததாக எனக்கு தெரியல. சோ நான் இது உண்மையில இந்த 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 நினைவு கூறலை ஒருங்கிணைத்து செய்ய வேணுமா இருந்தால் அது யாழ்ப்பாண மாநகர சபை தான் அதை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணியபடியால் இந்த யாழ்ப்பாண மாநகர சபையில உள்ள நிர்வாகிகளோட இதை பற்றி நான் கதைக்க வேண்டும் என்று நினைச்சேன். இந்த 2016 இருந்து 2021 வரையான அந்த காலப்பகுதியில 3 நிர்வாகிகள் மாறிவிட்டார்கள். ஒரு விசேட ஆணையாளர், 2 தெரிவு செய்யப்பட்ட முதல்வர். சோ இந்த ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் காலம் இருந்துட்டு போற அந்த இதுல நான் ஒவ்வொருவரையும் சந்தித்து இந்த விடயம் சம்பந்தமாக எழுத்து மூலமாக என்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தேன். ஆனா அவர்களுக்கு இந்த விஷயத்துல அக்கறை இல்லை என்று நான் சொல்ல வரையில்லை. ஆனால் அவர்களுக்கு அக்கறை இருந்தது. சில பேர் மிகவும் ஆர்வமாக இதை முன்னெடுக்க வேண்டும் என்று யோசித்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு சிறு தயக்கம் இருந்தது இந்த விஷயத்தில். அதாவது இந்த யாழ்ப்பாணத்தினுடைய 400 ஆண்டுகளை நினைவு கூறுறதுல அதை முன்னெடுத்து செல்றதுல ஒரு தயக்கம் இருந்ததை அறிய முடிஞ்சது. அதுக்கு காரணம் இருக்கு, அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த யாழ்ப்பாணம் ஒரு அந்நியர் ஆல கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் என்ற அளவில் இதுக்கு எதிர்வினைகள் மக்களிடம் இருந்து வரக்கூடுமா என்பதை இட்டு அவர்கள் கொஞ்சம் பயப்பட்டார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். சோ இந்த அடிப்படையில் சில வேளையில அவர்கள் எனக்கு ஒரு ஆலோசனை தந்தார்கள் என்றால், இதை முதல்ல நீங்க பேப்பருக்கு எழுதுங்க, இதை பற்றி மக்களிடமிருந்து ஏதாவது எதிர்வினை வருகிறதான்னு பார்க்கலாம் என்று சொல்லி. சோ அந்த மாதிரி அவர்கள் இந்த சில எதிர்வினைகள் வரக்கூடும் என்றதுக்காக வேண்டி பயப்பட்டு இந்த இதுகள்ல கொஞ்சம் தயக்கம் காட்டினதை நான் அறியக்கூடியதா இருந்தது. அப்ப என்ன மாதிரியான எதிர்வினைகள் இதுக்கு வரக்கூடும் என்றதை பற்றியும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் நான் மற்றவர்களோடு பலரோடு கடத்தவும் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர்கள் பெரிய அளவில் அக்கறை காட்ட இல்லை என்று. அந்த காலத்திலே எனக்கு இந்த விஷயங்கள் குறித்து சில தகவல்கள் எனக்கு கிடைத்து தான் இருந்தன. அதாவது என்னன்னு சொன்னா, 2 பிரச்சனைகளை நாங்கள் 2-3 பிரச்சனைகள் இருக்கு. நான் உங்களுக்கு 2 பிரச்சனைகளை நான் சொல்ல பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, இது போர்த்துகேயரால கட்டப்பட்டது, இது அந்நியர்களால கட்டப்பட்டது, இது எங்களுடைய வரலாறு அல்ல என்ற ஒரு கருத்து. சோ உண்மையில இந்த கருத்து ஒரு சரியான கருத்தா எனக்கு தெரியல. இது ஒரு தவறான கருத்து தான். இது ஏனென்று சொன்னால், இது அந்நியர்களால கட்டப்பட்டது என்று சொன்னால் அது அந்நியர்களுடைய வரலாறு ஆகிவிடாது. எல்லா வரலாறுகளும், அது ஆறு எங்களை ஆண்டார்கள் என்றது ஒரு புறம் இருக்க, எல்லா வரலாறுகளும் மக்களுடையதுதான். எங்களுடைய நாட்டில இருக்கின்ற எல்லா வரலாறுகளும் எங்களுக்குரியதுதான். இப்ப உதாரணமா நான் சில விஷயங்களை உங்களுக்கு எடுத்து காட்டலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இப்ப கோட்டை இருக்குது, ஒல்லாந்தருடைய கோட்டை. அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கட்டடக்கலையினுடைய மிக உயர்ந்த தொழில்நுட்பங்களை கொண்ட ஒரு கோட்டை. ஆசியாவிலேயே முக்கியமான ஒரு கோட்டை என்று கருதப்படுகிறது. அப்படியான ஒரு கோட்டையை நாங்கள் நேரடியாக இது ஒல்லாந்தருடைய கோட்டை என்று சொல்லி போட்டு போயிடுறோம். ஆனால் அது அப்படி அல்ல. இப்ப அதுல இருக்கிற ஒவ்வொரு முருகைக்கல்லும் எங்களுடைய தீவு பகுதியிலே எங்களுடைய மக்களால வெட்டி அகழ்ந்தெடுத்து அளவாக வெட்டி எடுக்கப்பட்டு அங்க கொண்டு கட்டினது எல்லாம் எங்களுடைய ஆக்கள் தான். சோ அது மட்டும் இல்லாமல் கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய பிற கட்டிடங்களை கூட தேவையான மரங்களை வன்னிக்காடுகள்ல இருந்து வெட்டி கொண்டு இங்க அதை சரியாக அறுத்தெடுத்து அதை கட்டிட கூறுகளாக அமைத்து அந்த கட்டிடத்துல வச்சு கட்டினதும் எங்களுடைய ஆக்கள் தான். சோ அப்ப எங்களுடைய மக்களுடைய உழைப்பை நாங்கள் அதுல பார்க்க வேணும். தனியா ஒல்லாந்தருடைய டெக்னாலஜியை இல்லாட்ட தொழில்நுட்பத்தை மட்டும் பார்க்கறது இல்லை. எங்களுடைய மக்களினுடைய உழைப்பையும் அதுல நாங்கள் பார்க்கணும். அதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு. ஏற்கனவே நீங்கள் அருள்வடிவர்மன் என்று நினைக்கிறேன், அவர் பேசிய பொழுது சொன்னார், முழு இலங்கையிலையும் பிரித்தானியர் காலத்துல 4000 பேர் தான் இருந்தார்கள். சோ இந்த 4000 பேர் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு நாட்டிலே அவர்கள் எங்களுக்கு வரலாற்று உருவாக்கி தர முடியாது. ஆகவே இந்த வரலாறுகள் எல்லாம் எங்களுடையதும் தான். சோ அப்ப இந்த அந்நியர்களால கட்டப்பட்டதாகவே இது எங்களுடைய வரலாறு என்று கூறுறது ஒரு தவறான கருத்து என்பது என்னுடைய கருத்து. இன்னும் ஒரு வகையில இன்னும் ஒரு விஷயம், அதாவது இந்த விஷயத்துக்கு எதிர்வினை ஆற்றுகிறவர்களுடைய இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால்,
இந்த யாழ்ப்பாணம் அந்நியர்கள் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தோன்றிவிட்டது. ஆனபடியால் இதை நாங்கள் இப்ப இதுல கொண்டாட கூடியதில்லை. அதை ஏன் நாங்கள் 400 ஆண்டுகளுக்குள்ள அடக்க வேணும்? இது 1000 ஆண்டுகள் இல்லாட்டா அதுக்கு மேலேயும் போகக்கூடும் என்ற ஒரு கருத்து. அதை நான் அந்த கருத்தை பிழை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதையும் நான் ஏன் இந்த விஷயத்துல நான் அதை ஒரு கணக்கில எடுக்க தேவையில்லை என்று கருதுறது என்றால், அதாவது இந்த 14ஆம் நூற்றாண்டிலேயே தமிழகத்தில் உள்ள ஒரு கல்வெட்டுல யாழ்ப்பாணாயன் பட்டினம் என்ற பெயர் இருக்கு. சோ இது இங்க உள்ள, அதாவது இந்த இலங்கை வடபகுதியில உள்ள ஒரு நகரத்தை குறித்ததான் அது அந்த விஜயநகர அரசர்களால் வெளியிடப்பட்ட ஒரு கல்வெட்டு. அதே நேரத்தில் அதே 14ஆம் நூற்றாண்டு பிற்பகுதிகளில் சிங்கள இலக்கியங்கள்ல இருக்குது யாப்பா பட்டுன என்ற பேரு. சோ அதுவும் யாழ்ப்பாணம் என்ற சொல்லினுடைய ஒரு வேறுபாடு மாதிரித்தான். ஆகவே இந்த யாழ்ப்பாணம் பட்டினம், யாப்பா பட்டுன போன்ற நகரங்கள் இல்லாட்டா அந்த பெயர் இங்க இருந்த ஏதோ ஒரு இடத்தை தான் அது குறித்திருக்கு எங்கட வடபகுதியில். ஆனால் அதுல ஒரு குழப்பம் இருக்கு. அது நாடா நகரமான்றதுல பல வித்தியாசமான கருத்துக்களை எடுக்கக்கூடிய முறையில தான் அது அமைந்திருக்கு. ஆனாலும் இந்த பெயர்ல பட்டினம் என்ற ஒரு சொல், ஒரு பின்னொட்டு இருக்கிறபடியால இந்த இது ஒரு நகரமாகத்தான் தொடங்கி இருக்க வேண்டும் என்றது எங்களுக்கு எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரிகிற ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த பட்டினம் என்ற பேர் ஒரு நகரத்தை குறிக்கிறபடியா முதல்ல இந்த யாழ்ப்பாண பட்டினம் என்றது ஒரு நகரமா இருந்து அது பிறகு நாட்டையும் குறிக்க பயன்பட்டது என்ற அளவில் எடுத்துக்கொள்றது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சோ இந்த யாழ்ப்பாண பட்டினம் அப்ப 14ஆம் நூற்றாண்டிலேயே எங்கெங்கயோ இருந்திருக்கு. ஆனா இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த யாழ்ப்பாண பட்டினம் எங்க இருந்தது என்று தெரியாது. என்ன அதனுடைய அமைப்பு எதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கும் நல்லூருக்கும் ஏதாவது தொடர்பு இருந்ததான்னு தெரியாது. இல்லாட்டி அதுக்கும் சிங்கநகர் என்று எங்களுடைய எழுத்து ஆவணங்கள்ல சொல்லப்படுற விஷயத்துக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்ததான்னு தெரியாது. அதுக்கும் இப்ப இருக்கிற யாழ்ப்பாண நகரத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்காண்டும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது, அதாவது இந்த யாழ்ப்பாண நகரம் சில வேளையில இந்த யாழ்ப்பாண நகரத்தினுடைய ஒரு முன்னுக்கு இருந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது அது வேறு நகரமா வேறு இடத்துல இருந்ததாகவும் கூட இருக்கலாம். இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண வைபவ மாலையில உள்ள ஒரு தனிப்பாடல்ல வருது இந்த நல்லூரை கட்டின விஷயத்தை பற்றி கதைக்கிற பொழுது யாழ்ப்பாண நகரி கட்டுவித்து என்று. அப்ப அது யாழ்ப்பாண நகரி கட்டுவித்து என்றது நல்லூரை கட்டுறதுக்கு சொன்ன வசனமா இருந்தால் அது நல்லூரை தான் குறிக்குது. அப்ப யாழ்ப்பாணம் அங்க இருந்ததான்றது ஒரு கேள்வி இருக்கு. சோ இதுகள் எல்லாம் எங்களுக்கு இப்ப சரியாக தெரியாது. ஆனபடியால் அந்த பழைய யாழ்ப்பாணத்துக்கும் இப்ப இருக்கிற யாழ்ப்பாணத்துக்கும் உள்ள தொடர்பு என்றது கொஞ்சம் ஐமிச்சமான ஒரு விஷயம்தான். இப்ப நீங்கள் இப்ப இருக்கிற யாழ்ப்பாணத்தை பின்னோக்கி இந்த வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற எங்களுடைய சுதந்திரத்துக்கு பிற்பட்ட யாழ்ப்பாணம், பிரித்தானியர் கால யாழ்ப்பாணம், பிறகு ஒல்லாந்தர் கால யாழ்ப்பாணம், போர்த்துகேயர் கால யாழ்ப்பாணம் ஒரு தொடர்ச்சி இருக்கு. அதனுடைய வளர்ச்சி மிக தெளிவாக எங்களுக்கு தெரியக்கூடியதா இருக்கு. ஆனபடியா நாங்கள் பல ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது போல இதை நாங்கள் ஒரு நவீன யாழ்ப்பாணம் என்று எடுத்துக்கொண்டு அதன் தொடர்ச்சியை போர்த்துகேயர் காலத்துக்கு விடலாம். என்னுடைய நூலிலும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன், இதுக்கு முன்னுக்கு இருந்த யாழ்ப்பாணத்துக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கக்கூடும். ஆனா அதுக்கு இப்ப எங்கள்கிட்ட ஆதாரங்கள் இல்லை. ஆனபடியால் இந்த நவீன யாழ்ப்பாண நகரத்தினுடைய வரலாற்றை தான் நான் இதுல இந்த நூலில நான் விளக்கி இருக்கின்றேன். அப்ப நவீன யாழ்ப்பாண நகரம் என்பது போர்த்துகேயர் காலம் தொடக்கம் இன்றைக்கு வரையும் உள்ள ஒரு நகரத்தை தான் குறிக்குது. ஆனால் நான் இந்த நூலில போர்த்துகேயர் காலம் தொடக்கம் பிரித்தானியர் காலம் முடிவு வரை உள்ள காலப்பகுதியில நடந்த விடயங்களை மட்டும்தான் இந்த நூலில நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்தது 2ஆம் பகுதியாக வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஆனாலும் அது இப்ப உடனடியாக அது நடக்காது என்பது என்னுடைய எண்ணம். சோ அப்ப இப்படியான இந்த ஒரு
கட்டத்திலே, அதாவது ஒரு குறுகிய காலப்பகுதியில வெவ்வேறு நிர்வாகிகள் மாநகர சபையிலிருந்து மாறி மாறி போய் புது புது ஆட்கள் வந்தபடியால், அதோட இந்த தயக்கமும் இருந்தபடியால் இந்த நினைவு கூறல் என்ற விஷயத்தை மேற்கொண்டு எடுத்து செல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அப்ப அது கடைசி வரை நடக்கவில்லை. இது இடையில உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் போன்ற பிரச்சனைகளும் வந்ததால இது அப்படியே விட்டு போய்விட்டது என்றுதான் நாங்க சொல்ல வேணும். ஆனால் அதாவது இந்த நினைவு கூறலுக்காக வேண்டி என்னுடைய பங்களிப்பு என்று நான் நினைத்த இந்த நூல் நேரம் தாழ்ந்து வெளியிட்டிருந்தாலும் கூட இது வெளியானது என்று நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூலை வெளியிட்டு சென்ற ஆண்டு இது வெளியிடப்பட்டது. அதை நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டோம். அதுக்கு நிறைய ஆதரவு இருந்தது, நிறைய மக்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நூலும் எழுதி வெளியிடப்பட்ட ஒரு சில மாதங்களில் 2-3 மாதங்களுக்குள்ளாகவே முழுவதும் வித்து தீர்ந்து விட்டது. அது இப்ப நாங்கள் இங்கே டொரண்டோவில் வெளியிடுற நூல் திரும்ப அச்சு அடிக்கப்பட்ட நூல் பிரதிகள் தான். சோ அதை நாங்கள் இப்பொழுது வெளியிட்டதுக்கு உண்மையில இப்ப இந்த ஓராயம் ஃபவுண்டேஷன் துணை இல்லாட்டால் இது கடைசி வரையும் இது நாங்கள் கனடாவில் கொண்டு வெளியிட்டு இருக்க முடியாது. நான் இங்கே இருக்கிறேன், அவர்கள் அங்கே இருந்து உழைத்து இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுக்கு ஏராளமான நண்பர்கள் அவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள். அதோட பல அமைப்புகள் அவர்களோட சேர்ந்து இணை ஏற்பாட்டாளராக இதை செய்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மற்றது இந்த மதிப்புரைகளை பற்றி நான் சில விஷயங்கள் இங்க சொல்ல வேண்டும். நான் அவர்களுடைய கருத்துகள் எல்லாவற்றையும் என்னுடைய மனத்திலே எடுத்துக்கொண்டு அதில் அடுத்த பதிப்புகள் வரும் பொழுது நான் அதை செய்ய வேண்டிய திருத்தங்களை செய்வேன் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் யாழ்ப்பாணத்தில் வெளியீட்டு விழா நடந்த பொழுதும் அங்க மதிப்புரை செய்தவர்களுக்கு நான் இதை சொன்னேன். அதாவது என்னன்னு சொன்னால், இந்த மதிப்புரைகள் ஒரு தனிய விஷயம் கிடையாது. இல்லாட்டால் இப்படி வெளியீட்டு விழாவில பேசி அதை காத்தோட கலந்து போற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. இது இந்த நூலினுடைய ஒரு பகுதியை என்ற ஒரு கருத்துலதான் நான் இதை பார்க்கிறேன். அதாவது இந்த நூலை வாசிக்கிறவர்கள் இந்த மதிப்புரைகளையும் வாசிக்கிறதுக்கு அங்கேயாவது இருக்க வேண்டும். ஆகவே நான் ஏற்கனவே யாழ்ப்பாணத்துல சொன்னது மாதிரி இந்த அவர்களுடைய மதிப்புரைகளை நீங்கள் எங்கேயாவது எழுதுங்கள். அதை எழுதி ஏதோ ஒரு வகையில அதை வெளியிட்டால் அது பிற்காலத்திலே ஆய்வு செய்கிறவர்கள் இதை ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். சோ அதே கோரிக்கையை நான் இன்றைக்கு மதிப்புரை செய்த 3 பேருக்கும் நான் முன்வைக்கிறேன். எனக்கு தெரியும், நிச்சயமாக கிரிதரன் இதை செய்யறதுக்கு அவருக்கு நிறைய வசதி இருக்கு. அருள்வடிவர்மன் செய்யலாம். அதே நேரத்துல முனைவர் மைதிலி அவர்கள் மிகச் சிறப்பாக இதை திறனாய்வு செய்திருக்கிறார்கள். சோ அதுவும் ஒரு எழுத்து மூலமாக இருந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சோ இந்த கோரிக்கையை முன்வைத்து என்னுடைய ஏற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம், அதையும் தமிழ் மக்கள் கொண்டாட விரும்பப்படுவார்கள் என்று தெரியவில்லை. இது எப்பவுமே ஒரு உரையாடலுக்குரிய ஒரு விஷயம்தான். எனக்கு இவருடைய நூல் ஆய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் அதை நான் மிகவும் சந்தோஷமாக செய்திருப்பேன். இந்த நூல் மைதிலி சொன்னதன்படி பார்க்க போனால் இது அரச வரலாறு கூறவில்லை, மக்கள் வரலாறு, நாட்டினுடைய வரலாறு, நாட்டினுடைய பழக்க வழக்கங்கள், கட்டிடம் முதலிய விஷயங்களை எடுத்து வந்திருக்கிறது. இப்போ 2 கிழமைக்கு உள்ள இன்னும் ஒரு விஷயம், இன்னும் ஒரு ஆய்வுரை நடந்தது. அதுவும் இலங்கை சார்ந்தது. எனவே நாங்கள் அடிக்கடி இப்பொழுதுதான் எமது நாடு தொடர்பான ஆவணங்கள் தயாரிக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறோம். இவருடைய முயற்சி மிகவும் சிறந்தது, மிகவும் வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து இவருடைய முயற்சி நடைபெற வேண்டும் என்று நான் வாழ்த்தி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிஸ்ஸஸ் ஸ்ரீதாஸ் அவர்களே, முதல்ல சிவன் அவர்கள் கைக்க ஆங்கில மொழியாக்கத்தை பற்றி பேசியிருந்தார். அதுக்கு பிறகு மேலதிகமாக இதை ஆய்வு செய்யும் ஆர்வத்தை, உரையை வழங்கும் ஆர்வத்தை மிஸ்ஸஸ் ஸ்ரீதாஸ் அவர்கள் கொடுத்திருந்தால், இது ரெண்டுக்குமே ஓராயம் நிறுவனம் இதை மொழிபெயர்க்கும் ஆரம்ப கட்ட வேலையில் இருக்கும். அதே நேரம் அவர்கள் இப்படி ஆர்வம் இருந்தால், அதாவது புத்தகம் இப்பொழுது வெளிவந்திருக்கிறபடியா வாசித்ததன் பின்னர் இது பற்றி உரையாடும் அல்லது இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக இதை பற்றி ஆய்வு செய்யும் ஆர்வம் இருந்தால் ஒரு ஜூம் வழி கலந்துரையாடலையும் செய்யலாம் அப்படி என்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருக்கிறார்கள். பட்டினம் என்பது கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற நகரங்களுக்குத்தான் நம்மளுடைய பேர் வைப்பார்கள். நாட்டுக்கு உட்புறமாக இருப்பதற்கு பட்டினம் என்று பேர் வைக்க மாட்டார்கள். எனவே யாழ்ப்பாணம் பட்டினம் என்று குறிப்பிட்டால் அது கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு நகரமாக இருக்க வேண்டும். இது தமிழ் சார்ந்த ஒரு முக்கிய குறிப்பு. இரண்டாவது, யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு என்ற பொழுது கோட்டை கட்டுவது அல்லது அதல்ல வளர்ச்சி. வளர்ச்சி என்பது சமூகத்தின் பல்வேறு பக்கம் சார்ந்தது. எவ்வாறு இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நான் இந்த புத்தகத்தை பார்க்காமல் கூற முடியாது. அதை சிறப்பாக சொல்லியிருப்பார் என்று நம்புகின்றேன். ஏதாவது இருந்தால் என்ன ஒரு முக்கிய குறிப்பு, யாழ்ப்பாணத்தை கோட்டை கட்டும் போது நல்லூரில் இருந்த ஆலயத்தை இடித்து வந்து அந்த கற்களை பயன்படுத்தி கோட்டை கட்டியதாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது. அது இங்கே குறிப்பிட்டிருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது. இவ்வாறான விடயங்கள் இதிலே இருக்கின்றன. நூலை வாசிக்காமல் அதற்கு மேல் சொல்ல முடியாது. ஆனால் இவ்வாறான வரலாறுகள் எங்கள் மத்தியிலே மீண்டும் மீண்டும் வருவது எங்களுடைய இனத்தினுடைய நாட்டினுடைய வரலாறு சார்ந்த பல்வேறு விடயங்களை சுட்டி காட்டி கொண்டு போவதற்கு உதவும். எனக்கு இந்த குறிப்பு சொன்னது போன்று தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசர்களுடைய பெரிய பெரிய கோட்டை புத்தகங்கள் கோட்டைகள் எல்லாம் தமிழரசர்களுடைய இருந்தது. அங்கே அந்நிய ஐரோப்பியர்கள் வந்து சொன்னார்கள், இந்த கோட்டை இடித்து எல்லாத்தையும் தரமட்டமாக்கி எடுத்தீங்களா இந்த காணி உங்களுக்கு அன்று தமிழர்கள் கொண்டே தமிழர்களுடைய அரச கோட்டைகள் உடைக்கப்பட்டன. இதுகள் கூட ஐரோப்பியர்களால் எங்களுக்கு தரப்பட்ட வரலாறு தான். நன்றி. എൻ്റെ പേര് സുകന്യ സിനിതമി. நான் தமிழ் புத்தகம் வாய்ச்சி அதை பற்றி விவாதிக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. பட் எனக்கு இந்த புத்தகம் நான் என்ன வாசிக்கல அஃப்கோர்ஸ். ஆனால் அதை நான் எங்களோட இப்போ ஒரு கனேடிய ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்க்கல. நான் ஒரு டீச்சர், யோக் ரிஜன் ஸ்கூல் போர்டில் டீச்சராக இருக்கிறேன். ஸோ இங்கே நாங்கள் வரலாறுன்னு படிக்கல, யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி தான் கூடுதலாக ஸ்கூல் சிஸ்டத்தில் படிப்பிக்கணும். ஆனால் ஆஃப்கோர்ஸ் அதை நாங்கள் இப்போ ஓவர் கம் பண்ணி இண்டிஜினஸ் ஹிஸ்ட்ரியை பற்றி கதைக்கணும்னு சொல்லி எவ்வளவோ போராட்டம் நடக்குது, எவ்வளவோ நாங்கள் அதை மாற்றி கொண்டு வர பார்க்குறோம். அது இப்போ ஒரு லிட்ரஸி கிரேட் 11 கோர்ஸாக கூட கொண்டு வந்திருக்குது. ஸோ எங்களோட வரலாறு ரெண்டு வரைக்கல சேம் திங். இப்போ நாங்கள் யாழ்ப்பாண வரலாறு பார்க்கல, இப்போ எங்கள்கிட்ட எந்த வரலாறும் இல்லாமல் இருக்கல, அங்கே என்னென்ன நடந்ததுன்றதை இந்த புத்தகம் கதைக்குதுன்றதை தான் நான் இப்போ 3 பேர் சொன்ன விரிவுரையிலிருந்து புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த வரலாறு எங்களுக்கு தேவை. அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ, அந்த வரலாறு தான், நடந்தது தான் வரலாறு. அதை இல்லைன்னு நாங்கள் அழிக்கிறாது, ரைட்? ஸோ அதை நாங்கள் தெரிந்து கொள்வது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுறது எங்களுக்கு என்ன மாதிரி போர்த்துகீஸ் ஐரோப்பியா எங்களை என்ன மாதிரி ஆண்டது, அதில் இருந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணுறது எல்லாமே இதில் தேவைப்படுது. அதாவது இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நாங்கள் கதை கேட்க ஹோப்ஃபுல்லி அவர் அதை சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். எங்களோட அடிமைப்பட்ட தன்மையும் அதுக்குள்ள இருந்து வெளியில் வருது. அதுதான் மெயின் ஃபோக்கஸ். இப்போ நாங்கள் இண்டிஜினஸ் எஜுகேஷனை இங்கே படிப்பிக்க யூரோப்பியன் என்ன மாதிரி கனடாவை டெவலப் பண்ணி வந்துச்சுனோம்ன்றதை மட்டும் நாங்கள் படிக்கல, அவையல் இந்த நாட்டை சேர்ந்த ஆக்களை என்ன மாதிரி அடிமைப்படுத்தினவியல்ன்றதையும் படிக்கிறோம், ரைட்? ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் ஹிஸ்ட்ரி. பிகாஸ் நாங்கள் அதை பற்றி இப்போ நாங்கள் கனேடியன் ஹிஸ்ட்ரி யூரோப்பியன் செய்தது நாங்கள் கதைக்கிறோம்ன்றதுக்காக இண்டிஜினஸை நாங்கள் அடிமைப்படுத்தினது இல்லை என்று போக போகிறதில்லை. சேம் திங், ஐரோப்பியர் வந்தங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸை கட்டி தந்ததுக்காக அவியல் செய்த
அடிமைத்தனம் இல்லாம போறதில்லை. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் செலிப்ரேட்டிங், இட்ஸ் அபவுட் நோயிங் தட். சரியான வாதம் தான். இந்த 30 வருட கால போர் வரலாற்றையே அதிகம் பேசிக் கொண்டிருக்கின்ற எங்களது சமூகத்துக்கு இப்போது இதற்கு முற்பட்ட ஒரு வரலாறு பேசுறதுக்கான சந்தர்ப்பமாக கூட இந்த உரையாடல் அமைஞ்சிருந்தது மிக்க மகிழ்ச்சி.